இறுதியில் அவளை எழுப்ப ஒரே வழி, மாயங்கள் புரியும் மாதவனாகிய அந்த வைகுண்டநாதனின் திருநாமங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவதே என்று கூறி இந்த பாடலை பாடுகிறாள். இந்த பாடலின் சூழல் பற்றி சொல்ல வேண்டுமெனில், மார்கழி மாதத்தில் ஆண்டாள் மற்றும் ஆயர்பாடி பெண்கள் பாவை நோன்பு நோற்பதற்காக ஒவ்வொரு தோழியின் வீடாக சென்று அவர்களை எழுப்புகிறார்கள். 9ஆம் பாடலில் மிகவும் செல்வ செழிப்பு மிக்க ஒரு தோழியின் வீட்டுக்குச் செல்கிறார்கள். அவள் வசதியான சூழலில் மென்மையான மெத்தையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். அவளது செல்வ செழிப்பும் பக்தியில் அவளுக்கு இருக்கும் ஈடுபாடும் அவளை துயிலெழுப்பச் செய்யும் பாடலாக இது அமைகிறது. இந்த பாடலை பாடினால் கிடைக்கும் பலன் சோம்பல் நீங்கும், வாழ்க்கையில் முன்னேற தடையாக இருக்கும் அனந்தல் எனப்படும் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தரும். மண் தெளிவு தூமணி மாடத்து என்பதில் உள்ள மணி என்பது தெளிந்த மனதை குறிக்கும். இந்த பாடலை துதிப்பதன் மூலம் குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும். இறைவனின் திருநாம மகிமை மாதவன், வைகுந்தன் என பல நாமங்களை சொல்வதால் பகவானின் அருள் கிட்டும். குடும்ப ஒற்றுமை, மாமி மற்றும் தோழிகளுடனான உரையாடலாக இது அமைந்திருப்பதால்